கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. திருச்சி மகாத்மா காந்தி அரசு தலைமை மருத்துவமனையில் மூதாட்டியின் கால் கட்டை விரலை எலிகள் கடித்து குதறிய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் அந்த மூதாட்டி ஐசியூவுக்கு மாற்றப்பட்ட நிலையிலும் அங்கும் எலிகள் ஓடிய சம்பவம் மீண்டும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க நாம் கேட்கலாம். கதிரவன், விவரங்கள். வணக்கம் சாம். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு தலைமை மருத்துவமனை பொறுத்தவரை உள்நோயாளியாக 1000க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதே போல வெளிநோயாளியும் 1000க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று செல்கிறார்கள். இந்த நிலையில் திருச்சி பொன்மலைப்பட்டி பகுதியை சேர்ந்த ரத்தினம், இவருடைய மனைவி தமிழ்கொடி, 68 வயதான இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வீட்டில் எதிர்பாராத விதமாக தவறி விழுந்துள்ளார். இதனால் அவருடைய கால் முறிவு ஏற்பட்டு சிகிச்சைக்காக திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு காலில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. கடந்த 3 தினங்களாகவே சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த சூழலில் தமிழ்கொடி காலில் கட்டுடன் படுக்கையில் படுத்திருந்த நிலையில் வார்டுக்குள் புகுந்த எலி அவரது காலில் காயம் இருந்த பகுதியை தின்று கடித்து குதறி உள்ளது கட்ட விரலை. அதீத சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட அந்த மூதாட்டிக்கு எலிகள் கடித்தது தெரியவில்லை. இதை அவரது மகன் பார்த்து அதை வீடியோ எடுத்தும் இது குறித்தும் 2 நாளுக்கு முன்பே அவர் தெரிவித்துள்ளார் மருத்துவமனை நிர்வாகத்திடம். அதாவது எலி அதிகமாக இந்த 500வது வார்டு பகுதியில் இருக்கிறது என்று தெரிவித்தும், ஆனால் மருத்துவமனை அலட்சிய போக்காக இருந்துள்ளனர். மேலும் மூதாட்டின் காலை எலி கடித்த காயங்கள் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த 500வது வார்டு பகுதியில் இருந்த அந்த மூதாட்டி தமிழ்கொடியை அவர் முதல் மாடி ஐசியூவில் அவர் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அந்த ஐசியூ வார்டிலும் தற்போது எலி போவதே அந்த பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது புதிய கட்டிடமாக இருந்தாலும் அந்த புதிய கட்டிடத்தின் உள்ளே தற்போது அந்த எலி உள்ளே அந்த ஐசியூ உள்ளே எலி போவது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவமனை முழுவதுமே அதாவது ஊழியர்கள் சுத்தம் செய்ய வேண்டும். அதாவது எந்த ஒரு கிருமி நாசினியும் அடிக்காததாலும் இது போன்ற எலிகள் எல்லாம் வருகிறது என்று தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பலரும் கோரிக்கை வைத்த நிலையில் 500வது வார்டு அந்த பகுதியில் உள்ள அனைத்து நோயாளிகளுமே 6வது மாடிக்கு மாற்றப்பட்டுள்ளனர். தற்போது எலி 6வது ஐசி வார்டில் வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சார். விவரங்களுக்கு நன்றி கதிரவன். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.